Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. ஸோ வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயினி மெயின் ரோட்டில் மேனுவல் கார் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி விட்டாரா ப்ரீஸா. ஸோ நம்மளோட ட்ரெயினி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 days ஆஃப் கிளாஸை முடிச்சுட்டு இப்போ அவங்கள நான் டிராஃபிக் கூட்டு வந்திருக்கேன். இந்த ஜிஎஸ்டி ரோடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல டிராஃபிக்கான ரோடு. ஸோ இந்த டிராஃபிக்கான ரோட்டில் மேடம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஸோ மேனுவல் காரில் எப்படி நான் கொடுத்த ட்ரைனிங் 6 days ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டான சுச்சுவேஷன்ஸ், டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன்ஸில் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல் காரில் எப்படி ஒரு டிராஃபிக் ரோட்டில் ஹைவே லைன் நல்ல ஸ்பீடாக வர லைனில் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு நான் கொடுத்த டாஸ்க்கை இப்போ பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ மேடம் நம்ம போகலாம். ஸோ வண்டி ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஹேண்ட் கியர் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு ரைட் சைட் மிரர் பார்த்துட்டு இண்டிகேட்டரை போட்டுட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்போயுமே சொன்ன மாதிரி சிக்னல், மிரர், மேனுவல் ரெண்டுமே பார்த்துட்டு 3மே பார்த்துட்ட பிறகு தான் நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு கியரை மாற்றிட்டு செகண்ட் கியரை மாற்றிட்டு கிளச்சை ஓப்பன் பண்ணி இப்போது மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. செகண்ட் கியரில் இருக்காங்க பாருங்கள். செகண்ட் கியரை பார்த்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு ரோடை ஸ்ட்ரைட்டாக புஷ் பண்ணி போகிறாங்க. ஸோ வியூவர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கடன்னு புஷ் பண்ண பாருங்கள். ஏன்னா பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் உங்களை பார்த்தீங்கன்னா நீங்களால் அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் வந்துடக்கூடாது. ஸோ மிரரை பாருங்கள், கரெக்டான கியர் ப்ரொபோசிஷன்ஸ். ஸோ கியர் ப்ரொபோசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா ஒரே கியரில் ட்ரைவ் பண்ணுறீங்க. ஸோ இவங்களுக்கு நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் ஸ்பீடோ மீட்டரில் ஆல்மோஸ்ட் ஒரு 40க்கு மேலே போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4th கியர், கரெக்டான கியர் ப்ரொபோசிஷன்ஸ் இங்கே 4th கியரில் இருக்குது. ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 60 கியரில் போயிட்டுருக்காங்க, 60 ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் கண்ட்ரோல் நீங்களே பார்க்கலாம், நல்லா பிளான்டடாக இருக்குது. சைடு மிரர் நல்லா பார்க்குறாங்க. கிளச் கண்ட்ரோல் க்ளீனாக இருக்குது. கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிளச்சு காலை வந்து கிளச் மேலே வைக்காமல் இப்போ பாருங்கள் அழகாக கியரை 3rd கியர் மாற்றுறாங்க. ஏன்னா கியர் ஸ்லோவாச்சு. திருப்பி அகெயின் 60க்கு மேலே போனதால் இப்போ 5th கியரை போட்டுட்டு மேடம் மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கியரை மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜ் ப்ளஸ் உங்களோட கியர் க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு மைலேஜ் ட்ராப் இருக்காது. உங்களோட கிளியர் ப்ரொபோசிஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லலாம் திரும்பதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்பீடாக போகாதீங்க. ஸோ எனி டைம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி போங்க. ஏன்னா இந்த மாதிரி டிராஃபிக்கான டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஓப்பனில் இருக்கும் போதுமே டக்குன்னு உள்ளே வர பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேஷன் கரெக்டாக போடாமல் திடீர்னு திருப்பத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கரெக்டாக போங்க. ஆப்போசிட்டில் ஒரு பார்த்தீங்கன்னா ராங் ரைட்டில் ஒரு ஆட்டோக்கார் வந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் தான் க்ளீனாக போகணும். எந்த ஒரு தப்புமே நம்ம அடுத்தவங்க சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட கியர் கண்ட்ரோல், கிளச் கண்ட்ரோல், பிரேக்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. புறப்பார்வை நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பாருங்கள். வெஹிக்கிள் அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வெஹிக்கிள் கண்ட்ரோலாக போகும். ஸோ 5th கியரில் போயிட்டுருக்காங்க. 5th கியரில் போகும்போது ஆவரேஜான டிஸ்டன்ஸ், கரெக்டான டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் க்ளீனாக டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களோட வெஹிக்கிள் வந்து கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணி போக முடியும். ரொம்ப வந்து கிட்ட போயிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ், பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை வச்சு போங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது டக்குன்னு பிரேக் அடித்தாலோ இல்லை பின்னாடி வர வெஹிக்கிள் பிரேக் அடித்து வந்தாலோ உங்களுடைய பிரேக்கிங் லெவல் கரெக்டாக இருக்கும். ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாருங்க 5th கியரை போட்டுட்டு ஆல்மோஸ்ட் 60 to 70, 80 பக்கமே போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் லெவலில் அவங்ககிட்ட இந்த ஸ்ட்ரகிள் இப்போ இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்றும் க்ளீனாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மிரர், செகண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல், 3rd கிளச் கண்ட்ரோல், 4th வந்து கியர் கண்ட்ரோல் அண்ட் 5th வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் மிரரில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களோட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இப்போ ஒருத்தர் அங்கே பாருங்கள் பிரேக் அடிக்க வராருன்னா பாருங்கள் கரெக்டாக ஹார்ன் அடிக்கிறாங்க. அந்த ஹார்ன்லாம் ஏன்னா இனிஷியல் லெவலில் அடிக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள் ஒருத்தங்க கிராஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ஹார்ன் அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி யாருன்னா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா கிளச்சை க்ளோஸ் பண்ணி நீங்கள் 5th கியரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கியரை குறைச்சிக்கணும். நீங்கள் பாருங்கள் ஒருத்தர் டக்குன்னு உள்ளே வந்துட்டார். இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தா ஹார்ன் அடிச்சுட்டு கரெக்டாக போயிட்டே இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு மேனுவல் காரில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் அவுட் ஆகிட்டா இருக்கும். நான் இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் இந்த மேனுவல் காரை எப்படி ட்ரைவ் பண்ணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஏன்னா இது கொஞ்சம் பெரிய கார், விட்டாரா ப்ரீஸான்றது பெரிய காரு. ஸோ இந்த ப்ரீஸாவில் மேடம் பர்ஃபார்ம் பண்ணணும், லைவாக போடணுன்றதுக்காக தான் நான் போட்டது. ஸோ பாருங்கள் இப்போ கரெக்டாக கியரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணாங்க. ஸ்லோ பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி 4th மாற்றினாங்க. அகைன் சைடு மிரர் பார்த்துட்டு
இப்போ பாருங்கள் க்ளீனாக லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்குறேன். ரைட்டில் ஒரு 2 வீலர் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க எந்த ஒரு 2 வீலர் டிஸ்டர்ப் பண்ணல. இங்கே பாருங்கள் லெஃப்ட்லேயும் ஒரு 2 வீலர் போயிட்டுருக்காரு, ஜொமேட்டோ கார் போயிட்டுருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் கரெக்டாக பாருங்கள் ஃப்ரண்ட்லேயுமே க்ளீனாக இருக்குது ப்ரொபோசிஷன்ஸு. உங்களுக்கு இந்த மாதிரி சேஃபாக ஓட்டணும்னா உங்களோட ஓன் கார்லையோ இல்லை எங்களோட கார்லையோ உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னா கண்டிப்பாக என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் பின் பண்ணுறேன். மோரோவர் எங்களோட வெப்சைட்டும் இருக்குது, எங்கள் வெப்சைட்டோட பாருங்கள், இன்ஸ்டாவில் இருக்கும். அதுவும் இல்லைனா என்னோட யூடியூப்பில் உங்களுக்கு கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் என்னோட ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஓன் கார் வச்சுருக்கீங்க, ட்ரைனிங் பண்ணணும், இல்லை எங்களோட கார்லையும் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் உங்கள் டோர் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் அகேன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி. திஸ் இஸ் மதன். டேக் கேர் வியூவர்ஸ்.